அதில ஒரு பிசினஸ சக்சஸ் பண்றதுக்கு முதல்ல ஒரு பிசினஸ் மாடல எப்படி கிரியேட் பண்ணணும்? அது மூலியமா எப்படி பிசினஸ் இன்வெஸ்டர்ஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்திலாம் பேசியிருக்கோம். ஒரு பிசினஸ் மாடல் ஐடியா, அதாவது ஃப்ரீமியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல பிசினஸ் மாடல் ஒண்ணு கிரியேட் பண்ணி, அது மூலியமா இன்னைக்கு 114 பில்லியன் வொர்த் உண்டான Spotify நிறுவனம் எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இதில பார்க்க போறோம். ஸோ Spotifyயோட ஃப்ரீமியம் பிசினஸ் மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துருவோம். ஃப்ரீமியம் அதாவது பிரீமியம்க்கும் ஃப்ரீமியம்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃப்ரீயா ஒரு ப்ராடக்ட்ட நம்மளுக்கு யூஸ் பண்ண அத குடுத்துட்டு, அந்த பயனர்கள அப்படியே ஒரு பிரீமியம் மெம்பர்ஷிப்புக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் மாடல். உதாரணத்துக்கு இந்த YouTube பிரீமியம் இருக்கு, Netflixல இருக்கிற பிரீமியம்ஸ் இருக்கு. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விஷயங்கள ஃப்ரீயா யூஸ் பண்ண குடுத்துட்டு, திரும்ப அதே கஸ்டமர்ஸ இதுக்கு உண்டான மேம்பட்ட சேவைகள நீங்க பயன்படுத்தணும்னா, நீங்க வந்து இந்த கட்டணம் செலுத்துங்க. ஒரு சப்ஸ்கிரைபர்ஸா நீங்க மாறுனீங்கன்னா தான், உங்களால அந்த பிரீமியம் குவாலிட்டீஸ் எல்லாம் நீங்க அனுபவிக்க முடியும். சர்வீசஸ் எல்லாம் நீங்க அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, ஒரு பிசினஸ் ஐடியாவ கிரியேட் பண்ணி, அந்த பிசினஸ் ஐடியாவ காசா மாத்துற அந்த மாடலுக்கு பேரு பிரீமியம் பிசினஸ் மாடல் அப்படின்னு